22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனுஷன் அரை சேக்கல் எடை உள்ள பொன் காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னும் உள்ள 2 கடாகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் இன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதர் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானுடைய விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், டெய்லி ரெபேக்காள் என்கிற ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, அவளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது. அவங்க வீட்டில் நிறைய மிருகங்கள் எல்லாம், நிறைய ஆடு மாடுகள் அப்படி மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அந்த மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகள் அப்படின்னா, குடத்தை தூக்கிட்டு அவள் டெய்லி அவள் குடத்தை தூக்கிட்டு கிணத்துக்கு பக்கத்தில் போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வருது. போகும்போது வெறுங்குடமா போவாங்க, வரும்போது நிரப்பப்பட்ட குடமாய் அவங்க கொண்டு வருவாங்க. அந்த குடத்தினுடைய தண்ணீர் தீர்ந்து போகும், அதுக்கப்புறம் திரும்ப குடத்துக்கு தண்ணி எடுக்க போவாங்க. இப்படியே இவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ இவருடைய மனசுல அந்த குடத்தை கையில எடுக்கும் போது, சரி இன்னைக்கு நமக்கு தண்ணி இருக்கும், எனக்கு நம்ம தண்ணி எடுக்க போறோம், அந்த தண்ணியோட நம்ம திரும்பி வருவோம், இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு அந்த பெண்ணினுடைய மனசுல இருக்குது. ஆனால் அந்த கிணத்துக்கு அருகே வரும்போது அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் நிற்கிறார். வேலைக்காரர் நிற்கும் போது அந்த வேலைக்காரர் இந்த மாதிரி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, எஸ் தாராளமா உங்களுக்கு தரேன்னு சொல்லும் போது, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். ஸோ அவ்வளவு சீக்கிரமா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு கொடுக்கறத நம்ம கொடுத்துடலாம், ஆனா ஒட்டகங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகமே 5-6 குடம் தண்ணி குடிக்கும். அத்தனை குடத்தினுடைய தண்ணீரை கீழே எடுத்து மேலே கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப சிரமமானது. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு ஓ சரி இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, அந்த பணிவிடை என்கிற ஒரு ஆவி இருக்குது, ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. உடனே உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். ஸோ எல்லா ஒட்டகங்களுக்கும் வார்த்த உடனே இந்த வேலைக்காரன் அந்த பிள்ளை மேலே ஒரு தனி மதிப்பு வருது. உடனே இவள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மகள் எதிர்பார்த்து போனது என்ன அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்தை நிவர்த்தி செய்வது, என்னுடைய வீட்டில் ஆசீர்வதிப்பதற்கு, என்னுடைய வீட்டில் தண்ணீர் குடிப்பதற்கான தண்ணீர் கொடுக்கும், அந்த தண்ணீர் தான் கிடைக்கும்ன்ற அந்த நினைப்பில் போனா, அந்த இடத்துல தன்னுடைய காதுகளுக்கும் தன்னுடைய கைகளுக்கும் தன்னை அலங்கரிக்கிற ஒரு அலங்காரம் அந்த மகளுக்காக ஆயத்தமாக இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தான் நினைத்திராத ஒரு அலங்காரத்தை கர்த்தர் அந்த மகளுக்கு அந்த இடத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய போறார். என்ன முதல்ல செய்ய போறார்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் நினைத்திராத ஒரு அலங்காரத்தினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு சீக்கிரமாய் ஒரு அலங்காரம் வரப்போகிறது. உங்களுடைய வெறுமையான காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் டிசைன் பண்ண போறாரு. உங்களை ஞானத்தினால் ஆண்டவர் அலங்கரிக்க போறார், உங்களை ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவர் அலங்கரிக்க போகிறார், உங்களை பரிசுத்தத்தினால் ஆண்டவர் அலங்கரிக்க போகிறார், உங்களுக்கு மனதிலே நல்ல ஆரோக்கியத்தினால் ஆண்டவர் அலங்கரிக்க போகிறார். ஆண்டவருடைய நினைத்திராத ஒரு அலங்காரம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சீக்கிரமாய் கர்த்தர் தருவாராக.
ஆண்டவர் ஒரு வீடை கொடுத்து உங்களை கர்த்தர் அலங்கரிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாகனத்தை குறித்து ஆண்டவர் உங்களை அங்கே அலங்கரிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்தில் கூட நீங்க வெறும் குடத்தோட வந்திருக்கலாம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு பெரிய நினைப்பில்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நினைத்திராத ஒரு அலங்காரத்தை எனக்கு தருகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். உங்களுடைய எல்லா குறைவுகளும் மாறி ஆண்டவருடைய அலங்காரம் உங்களுக்கு வந்து சேரும் என்று நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைய ஆண்டவர் அலங்கரிக்க போறார். இதுவரையிலும் உங்களுடைய வம்சத்திலே இல்லாத ஒரு அலங்காரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல அலங்காரத்தை ஆண்டவர் தர போறாரு. நம்முடைய தேவன் நம்மை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன். நம்மை ஆண்டவர் அலங்கரிக்கிற தேவன். நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில வேதத்துல வாசிக்கும் போது பாருங்க, யோசேப்பா ஆண்டவர் அலங்கரிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது யோசேப்பு பார்த்த உடனே கண்டுபிடிச்சார். ஏன் அப்படின்னா, அந்த பழைய பரட்டத்தலை அதே பரட்டத்தலை தான், அழுக்கு நிறைஞ்ச உடம்பு அதே மாதிரி அழுக்கு நிறைஞ்சதான், எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கிறாங்க, அதே மாதிரி அப்படிதான் இருக்கிறாங்க. அதுவும் பஞ்சமா இருக்குது அந்த தேசத்துல. பஞ்சமா இருக்கிறதுனால ஏற்கனவே சாப்பாடு இல்லாம எல்லாம் ஒல்லி ஒல்லியா மாறி இருக்காங்க. ஏற்கனவே அவருடைய வேலையே வனாந்தரத்துல நடந்து ஆடுகளை மேய்க்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படியே கோட் ஷூட் போட்டுட்டு ரொம்ப கிளீனா எல்லாம் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற வேலை அந்த மாதிரி வேலை. இப்போ இந்த சகோதரர்களை இந்த யோசேப்பு பார்க்கும்போது அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப வித்தியாசமா இல்லை, பழையது இருந்தது மாதிரியே இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அப்படி இருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரர்ல எந்த மாதிரி அதை விட கொஞ்சம் வயசாயிருக்காங்க, அதை விட கொஞ்சம் முடி நரைச்சு போயிருக்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் சோர்வா தான் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பா அவர்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள யோசேப்பு என்கிற ஒரு பேரே வரல. யோசேப்பை பார்க்கும்போது என்ன நம்ம தம்பி மாதிரி இருப்பானோ தெரியலையே, 15 வருஷம் இவங்க கூட தானே இருந்தான், இவங்கள மாதிரி இருக்கணும் இல்ல, நம்ம கொஞ்சமாவது அவன் அந்த வாசனை இருக்கு, காது பாரு அவன மாதிரி இருக்குது, கண்ணு பாரு அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பை ஆண்டவர் வஸ்திரத்தினால அலங்கரிச்சிருந்தார். யோசேப்பை ஆண்டவர் ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு இடத்துல சீட்ல உட்கார வச்சு அங்க ஆண்டவர் அலங்கரிச்சிருந்தார். யோசேப்பை புது பாஷையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அப்படி ஆண்டவர் அங்கீகரித்திருந்தார். யோசேப்பிற்கு கீழே நிறைய வேலையாட்களை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் அவனை அலங்கரிச்சிருந்தார். அவனுடைய அழகுல ஆண்டவர் அலங்காரத்தை கொடுத்தார், அவனுடைய வெளி தோற்றத்தில் ஆண்டவர் அலங்காரத்தை கொடுத்தார், அவனுடைய அதிகாரத்தில் ஆண்டவர் அலங்காரத்தை கொடுத்தார். இந்த அலங்காரத்தின் நிமித்தமாய் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிக்கு கூட அவனால என்ன பண்ண முடியலன்னா, தன்னுடைய சகோதரன் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளுக்குள்ள கர்த்தர் உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கட்டும். இன்னொரு டைம் கேட்கிற அளவிற்கு ஆண்டவர் அலங்கரிக்கட்டும். இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, இனி அலைந்து திரிகிற அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி, அவர் நம்மை அலங்கரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்க பிள்ளைய ஆண்டவர் அலங்கரிப்பார். இன்றைக்கு வெறுமையா இருக்கிற உன்னுடைய குடும்பம் அலங்காரமான ஒரு குடும்பமாய் நிச்சயமாய் மாற போகிறது. நாளுக்கு நாள் உடைந்து போகிற நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அலங்கரிக்கிறதற்கு வல்லவர். சொந்தக்காரர்களுக்கு முன்பாக என்னை கிருபையினாலும் என்னை ஆவிக்குரிய வரங்களினாலும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நற்குணம், சாந்தம், இப்படிப்பட்ட அலங்காரங்களை கர்த்தர் எனக்கு தருகிறவர். என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன், என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம எல்லாரும் ஆசைப்பட வேண்டியது, நினைக்க வேண்டியது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாராமா, நம்ம நினைக்கிறதற்கு மேலாய். ஹல்லேலூயா. சோ இந்த ரெபேக்காள் நினைச்சிட்டு போனது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி இருக்குதான், கொஞ்சம் தண்ணி இருக்குதான். அவங்க கற்பனையில இருந்தது குடம் நிறைய தண்ணீர் மட்டும்தான் கற்பனையில இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற வேலைக்காரன் அப்படியே யாராவது தூக்கி போடுவாங்களா, அவ்வளவு தங்கத்தை தூக்கி கையில கொடுத்துட்டு, நீ யாருடைய மகள்,
நீ யாருடைய மகள், இது உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன், இது உனக்குரியது. அப்படியே இதுவரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட அவங்க அந்த கையில் போட்டு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த கழுத்தில் போட்டு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திடீரென்று அந்த அலங்காரம் கர்த்தர் ஒரே நாளிலே கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருந்தார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இதுக்காக எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி நீ ஜெபம் பண்ணணும், தங்கச்சி நீ ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் என்ன அலங்கரிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் என்ன அலங்கரிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது உன்னுடைய சர்டிஃபிகேட் தூக்கிட்டு வா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று அலங்கரிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆமேன். இந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு மேக்கப் போடுவாங்க. ஒன்று பொண்ணுக்கு மேக்கப் போடுவாங்க, இன்னொன்று பொண்ணுக்கு கூட்டாளிகளுக்கு மேக்கப் போடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறது எல்லாமே நல்லது போட்டுட்டு கூட்டாளிகளுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே கடைசியில் அக்கா அந்த பவுடர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க அக்கா, அந்த அப்படி ஏதாவது ஒன்று கேட்டால் அந்த இருக்கிறதுலே மிச்சம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் நம்மை அலங்கரிக்கிறது எப்படின்னா, பெஸ்ட்டாக யாருக்கும் கிடைக்காத ஒன்றுனாலே என்னை அலங்கரிக்கிறதற்கு அவருக்கு லேசான காரியம். என்னுடைய படிப்பையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்த்து அல்ல, அவர் அலங்கரிச்சாருன்னா நான் நம்புறேன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்குத்தான் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். சிஸ்டர், அந்த கல்யாணத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரதர், அந்த குடும்பத்தில் நடக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. உங்களை நிறைய பேர் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு அழகாய் என் தேவனாலே உங்கள் தோற்றத்தை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவர். நிச்சயமா உங்க தோற்றம் மாறும். ஆண்டவர் உங்க சரீரத்தில் ஒரு அலங்காரத்தை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அலங்காரத்தை ஆண்டவரால் தர முடியும். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரிக்கிறவர். பேதுருவை ஆண்டவர் அலங்கரிச்சார்ல, அவருடைய வார்த்தைகளால அலங்கரிச்சாரு, அற்புதங்களினால கர்த்தர் அலங்கரிச்சாரு. இயேசுவே நீர் என்னை அலங்கரிக்கிற தேவன். எஸ் ஆமே. நான் நினைக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் என்னை அலங்கரிக்கிறவர். ஒரு சொந்த வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பா ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவர். சொல்லுங்க, ஒரு ஆண்டவரே உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. யாரு விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்கும். இன்னைக்கு நீங்க அலங்கோலமா இருக்கலாம், எல்லா வஸ்திரங்களும் கிழிக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு இயேசு, அவர் என்னை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் அலங்காரமா வரல. எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அலங்கோலமாய் வருகிறான். அவனுடைய இளைய குமாரன் வரும்போது ரொம்ப அலங்கோலமாய் வருகிறான். ஏன்னா அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப நாள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான். பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா. அந்த அளவுக்கு அவனுடைய தோற்றம் மாற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒல்லி ஆயிட்டான். அவனுடைய கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிருச்சு. அவன் ரொம்ப நாள் தூங்காம இருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, தூரத்திலே அவங்க அப்பா அவனை கண்ட உடனே முதல்ல அவனுடைய தகப்பனார் அந்த இளையகுமாரனுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவனை என்ன பண்றாருன்னா, அவர் அலங்கரிக்கிறார். அவனுடைய வஸ்திரத்துக்கு அந்த வஸ்திரத்தை மாற்றி ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய செருப்பை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு செருப்பை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனை முதல்ல அலங்கரிச்சதுக்கு பிற்பாடு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கொளுத்த கன்றை இவனுக்காக அடியுங்கள், என் மகனாகிய இவன் மரித்தான், ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னா, என் மகன் உயிரோட எழும்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை ஒரு நாள் நீங்க ரொம்ப அலங்காரத்துக்குரிய ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ள நிறைய அலங்காரம் இருந்திருக்கலாம். உங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும், அதாவது ஏசப்பாவோட இருக்கிற வரைக்கும் நிறைய அலங்காரங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை பல வர்ண அங்கியை போட்டு உங்களை பார்த்துருக்கலாம், உங்களை நல்ல ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க தூரத்துல போனதுக்கு அப்புறம் அந்த அலங்காரத்தெல்லாம் நீங்க இழந்து இப்போ அலங்கோலமான ஒரு நிலைமைக்கு மாற்றப்படலாம். நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு வருவேன்னு நான் நினைக்கல. என் வீடு அலங்கோலமா இருக்குது, என் வேலை அலங்கோலமா இருக்குது. நீங்க பணிபுரிகிற இடத்த போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனசு தாங்காம இருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து போற இடத்துல இன்னைக்கு ஒரு புழு கூட வராம இருக்குது. அவ்வளவு குப்பையா கிடக்குது. இந்த இடத்தை எனக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பிரைட்டா இருந்த இடம், எவ்வளவு விசாலமா இருந்த இடம், எவ்வளவு இந்த இடத்துல சந்தோஷங்கள். ஆனா இன்னைக்கு அந்த இடம் பாழடைஞ்சு போனது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த இளைய குமாரனை வரவேற்ற தகப்பன், பாழான இடங்களை பயிர் நிலமாக்குகிற அந்த தேவனாகிய கர்த்தர்
உங்களை மறுபடியும் கண்டிப்பா அலங்கரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே அப்படிதான். நீ இன்னைக்கு அலங்கோலம் ஆனா ஒரு நாள் உன்னை சுற்றி இருக்கிற மதில்களை நான் கட்டி எழுப்புவேன். மறுபடியும் மேள வாத்தியம் கேட்கும், மறுபடியும் கீத வாத்திய சத்தங்கள் நான் கேட்க பண்ணுவேன், மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளுடைய தலைகளை நான் உயர்த்துவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே சிலருடைய வாழ்க்கையில இல்ல பிரதர், அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தர் இதோ ஒரு புது அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வீட்டில் ஒரு புது அலங்காரம் வரட்டும், அந்த ஆவிக்குள்ள ஒரு புது அலங்காரம் வரட்டும். நல்ல கைகளை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் என்னை அலங்கரிக்கிறவர். சொல்லுங்க, நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். பிசாசு பிடித்திருந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டு அப்படியே அலங்கோலமா இருக்கிறான் பாருங்க. கல்லறையில் அவன் குடியிருக்கிறான். அவன் கல்லு எடுத்து தன்னையே காயப்படுத்துகிறான். தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு, சட்டையை கிழிச்சு, ட்ரெஸ் இல்லாம எங்க உட்கார்ந்துருக்கான்னா கல்லறையில உட்கார்ந்துருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்குது, அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாருமே அதை விரும்பவே இல்லை. அவனை பார்த்தாலே நிறைய பேர் தூர ஒதுங்கி போறாங்க. ஐயோ மோசமான ஆளு அப்படின்னு தூர போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அடுத்து ஏசப்பா அவனை தொட்டதுக்கு பிற்பாடு அங்க இருக்கிற அவங்க எல்லாரும் எப்படி அவனை பார்த்தாங்களாமா? அவன் வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்களாமா. ஹல்லேலூயா. அவன் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் பிரமிச்சாங்களாமா. என்னடா இதுவரைக்கும் இந்த இடத்துல இப்படி இருந்தான், இந்த இடத்துல இப்படி இருந்தான். நான் நம்புறேன் அந்த அலங்காரத்தை கொடுத்தவர் யாருன்னா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நேற்றைய தினத்தில் கூட நான் ஒரு இடத்துல என்னுடைய வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல போனேன். அப்போ போகும்போது சைடில் பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த ரோட்டில் படுத்து கிடக்கிறது மாதிரி தெரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி நம்ம யாருடைய மேலே ஏற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு யாராவது படுத்துருக்காங்களான்னு பார்த்தா அந்த வண்டி நிறுத்திருந்துக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கடை அப்படியே ஃபுல்லாக நாத்தம் அடிக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த இடத்துல 2 பேர், ஒரு 30, 35, 40 வயசு மதிக்கத்தக்க 2 பேர் ஒருத்தருடைய தோல் ஒருத்தர் மேலே போட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சாக்கடைக்குள்ள என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நினைவே தெரியல. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், ஸோ என்னுடைய லைஃப்பை நினச்சேன். அப்போ எங்களுடைய தகப்பனார் ஒரு நாள் குடிக்க அடிமையாகி குடிக்கும்போது அப்படி தான் அவர் வயலில் படுத்து கிடப்பார். ஃபுல்லாக சகதியாக இருக்கும், உடம்புல எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, அவ்வளோ நினைவே தெரியாது. நம்ம கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வருவோம், நாங்கள் அழுவோம், எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே அழுவாங்க. ஆனால் அப்படி இருந்த குடும்பத்தை, அப்படி இருந்த தகப்பனாரை ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் இன்னைக்கு எப்படி மாற்றி இருக்குன்னா, கர்த்தர் அலங்காரமுள்ள ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால நான் நம்புறேன், சாக்கடையில் கிடக்கிற ஒரு அனுபவத்து போல நீங்க நிறைய பேர் இருக்கலாம். பாஸ்டர் நான் அப்படிதான், எங்க குடும்பம் மட்டும் ரொம்ப ஒரு மோசமான இடத்துல கிடக்குது, நாங்க ரொம்ப ஒரு அழுக்கான இடத்துல கிடக்கிறோம், ஒரு அசிங்கமான இடத்துல கிடக்கிறோம். நான் நம்புறேன் இந்த வார்த்தையின்படி வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க பிள்ளையில ஒரு பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அழுக்குல கிடக்கிற நீங்க ஒரு நாள் அலங்காரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு அழுக்குல கிடக்கிறதுனால தான் நிறைய பேர் உங்களை மதிக்கல, நிறைய பேர் உங்க வீட்டுக்கு வரல, நிறைய பேர் உங்களை வெறுக்கிறாங்க, நிறைய பேர் உங்களை பற்றி அவதூறு பேசுறாங்க, நிறைய பேர் உங்க மனசை காயப்படுத்துறாங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ நினையாத ஒரு அலங்காரத்தை நல்ல கைகளை முழு பலத்தோட தட்டி எஸ் பிரேஸ் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இப்பொழுது கை தூக்கி எடுக்கப்படட்டும், குடும்பங்கள் இப்பொழுது ஆறுதல் அடையட்டும், குடும்பங்கள் இப்பொழுது பலப்படுத்தப்படட்டும். அந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. இதோ கைகளை தட்டி கொண்டிருக்கிற நிறைய பேரை அந்தகார இருளில் இருந்து நீங்க கொண்டு வந்தீங்க, சாக்கடையிலிருந்து கொண்டு வந்தீங்க. அலங்கோலமா நாங்க கடந்தோம் ஆண்டவரே, அசிங்கமா நாங்க கடந்தோம் ஆண்டவரே, அசுத்தத்துல கடந்தோம் ஆண்டவரே. எங்களை அங்க இருந்து யாருமே எடுக்க வரல, ஆனா நீங்க மட்டும் தட்டி எடுத்து எங்களை கழுவி சுத்தப்படுத்தி இவ்வளவு தூரம் நீங்க எங்களை கொண்டு வந்ததற்காய் கரங்களை தட்டி அவருக்கு முழு பலத்தோடு ஹல்லேலூயா